அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இப்போ எனக்கு ஒரு இது இருக்கு ஐயா. அதாவது ஒரு என்னென்னா ஒரு விஷயம் மனசில் பதிஞ்சிருக்கு. அது என்னென்னா, சில காலமாக நம்ம கோயிலுக்கு போகிறோம், மனம் உருகி சாமியை கும்பிட்றோம். மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது. தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது. அதையே நம்ம இப்போ பயிற்சியில் உட்காந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினச்சி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிறப்ப அதே சிலிர்ப்பு வருது. இதுக்கு என்னையா காரணம்? ரெண்டுமே மனம்தான் காரணம். சரியா? மனசு ஒரு பொருளை மெய்யின்னு நினச்சிச்சின்னா அந்த சிலிர்ப்பு வந்தது. கோவிலுக்கு போய் கடவுள் மெய், கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலிர்ப்பு வந்தது. அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய், இந்த பாடமும் மெய் என்னும் போதும் அந்த சிலிர்ப்பு வந்தது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு. மனிதனுடைய வாழ்வு எதில் அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ளே அடங்கி போச்சு. அவன் சந்தோஷமும் மனசும் வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அது வெட்ட வெளியே தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னை துக்கம் பிடிச்சிக்கிச்சுங்க, மாயை பிடிச்சிக்கிச்சுங்க. நான் மாயை எந்த மனிதனையும் பிடிக்கிறதில்லை, மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது. எந்த துக்கமும் வெளி உலகத்திலேயே இல்லை, இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான். அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காரணம்னு பேர். அந்த காரணம்னா மறைஞ்சிக்கின்னு இருக்குது 4 பொருள்: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது. இந்த மனிதன் எதெல்லாம் அவன் நினைக்கிறானோ, எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ, எதெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ, அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. அதில் துக்கமும் வரலாம், சந்தோஷமும் வரலாம், நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை. அதில் நன்மை மட்டும்தான் வரும், தீமைன்றதுக்கு பேச்சுக்கே அதில் இடம் கிடையாது. அதனால் அந்த சிலிர்ப்பு வருது. இது சிலிர்ப்பு வர்றதுக்கு காரணம் மனசு தான். ஆத்மா ஆன்மா இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? இப்போது எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா, இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று, சப்தம், நெருப்பு, இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன். முதல்ல அவனுடைய உயிர் ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா அப்படின்னு. சரம்னா உயிர், பரமன்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை உன்னுடைய உயிரை பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கையே எழுதணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்ம வணக்கம்ன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் நம்ம. மீதி எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்ம வணக்கம்ன்றோம். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா. சொல்லு. இது நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் நம்ம விதியாலையா இல்லை மதியாலிங்களாயா? விதியாலையும் இல்லை, மதியாலையும் இல்லை, உன் புலனால் வருது. சொல்லுப்பா. நம்ம இந்த பாடம் பண்ணுறோம் ஐயா, இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா? கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அதான் எப்படி? கண்டவங்கக்கிட்ட உறவாடக்கூடாது. ஒழுக்கமாக வாழணும். நான் உழைச்சி நான் சாப்பிடணும், அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன். என்னால் முடிஞ்சால் 10 பேருக்கு உதவி செய்வேன், என்னால் முடியலன்னா நான் யாருடைய உதவியிலையும் வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும். யாருடைய வாழ்வுலையும் நம்ம வாழக்கூடாது.
நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும். தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மற்றவனுடைய உழைப்பிலையோ வாழறோம் மனிதனே கிடையாது, அது மிருகம். மனிதன்றவன் சுயமாக வாழறவன் தான் மனிதன். தான் உழைச்சி தான் வாழணும். தன்னால் முடிஞ்சால் பிறர் கொடுக்கணும். முடியலையா யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும். அதான் வாழ்க்கை. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்பா. எங்கேருந்து வர? நான் வெள்ளியூர்லேருந்து. வெளியூர்லேருந்தா? வள்ளியூர். வெள்ளியூர். சொல்லுப்பா. ஏற்கனவே இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆகுது. சொல்லுப்பா. என் செயலின்றி ஏதொன்றும் என்றில்லை, எல்லாம் அவன் செயலின்றே நான் இருந்தேன். அவனா நம்ம நித்யானந்தர் குரு, அவர் செயல் எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் செயல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொன்னீங்க, அதே மாதிரி குருவும் தெய்வமும் ஒன்று தான். எப்படி இருந்தாலும் கண்டிப்பா சாமி. காணாத தெய்வத்தோட காட்சி வடிவம் தான் குரு. தெய்வத்தை யாராவது பார்த்துக்கிறோமா? இல்லையே. அப்படி தெய்வத்தை பார்க்கணும்னு யாராவது முயற்சி பண்ணால் முதல்ல பார்க்கக்கூடிய வடிவம் அவங்களோட குரு வடிவம். புரியுதுல? அது அந்தம்மா கேட்டாங்க. சாமி என்னம்மா கேட்டீங்க? தெய்வம் குருமார்கள்லாம் ஏன் தெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க கேட்டிங்களா? யாரை கேட்டாங்களா ஃபோன் பண்ணி? குருமார்களே எதுக்காக தெய்வத்தை பற்றியே பேசுகிறாங்க? ஏன் பேசணும், வேறு எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு அதான் கேட்டீங்க. அப்போ ஏன் அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, தெய்வத்துக்கு சாட்சியாக இருக்கிறவங்க குருமார்கள்னால குருவுக்கும் வேறு வழியில் உலக இச்சைகளை பற்றி அவங்க பேச வேண்டிய வேலையில் அவங்க அதுக்காகவும் வரல. ஒரு பொருள் மட்டும்தான் தன்னைத்தானே பேசின்னு இருக்கும். அந்த பொருள் எது? இறைவனை பற்றி யார் பேசுவா? இறைவன் தானே பேசி ஆகனா. இறைவனை பற்றி தெரிஞ்சவன் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சாமி இவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு பக்கத்து வீட்டுக்கார சொல்லலாம், கூட பார்க்கணும் சொல்லலாம். இறைவன் யாருன்னு யார் சொல்ல முடியும்? இறைவனை தவிர இறைவன் யாருன்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்போ இறைவனை பற்றி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் யாரா இருக்கும்? சாட்சாத்து இறைவனாக தானே இருக்க முடியும். புரியுதுங்களா? இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கினா மட்டும்தான் குருவோட பெருமை என்னன்றதே தெரியும். நம்மளை மாதிரியே அவருக்கும் கைக்குது, நம்மளை மாதிரியே காலுக்குது, நம்ம கூட உக்காந்துக்கிறாருன்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்கும்? அறிவு உள்ளவன் செய்யக்கூடிய செயலாது இருக்காது, ஞானம் உள்ளவன் செய்யக்கூடிய செயலாது இருக்காது. இன்னைக்கு நினச்சிக்கிறான் நிறைய பேர். அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு அனுபவத்தில் பேசியிருந்தாரு. யாருக்கு அனுபவம் இல்லைங்க? உட்கார வச்சா பட்டிமன்றமே நடத்தக்கூடிய ஆள்லாங்கிறாங்க இங்க. ஆனால் பண்ண முடியுமா? அவருக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? ஆக முடியாத. காரணம் என்ன? ஆணவம் கண்ணை மறைச்சா அஞ்ஞானம் வெளியே வரும், அஞ்ஞானம் மறைஞ்சா ஞானம் வெளியே வரும். உண்மை பொருளை ஒருத்தன் இல்லைன்றானா அவன் அஞ்ஞானத்தில் உக்காந்துக்கிறான். ஒரு கயிறு ஒன்றுக்குது, பட்ட பகலில் இருக்குது. நான் அதை போய் பாம்புன்னு சொல்லுவேன்னா? ஏன் சொல்லுவேன்? ஏன் சொல்ல மாட்டான்? கண்ணுக்கு தெரியுதியா, பட்ட பகலில் தெரியுதியா, கண்ணுக்கு நல்லது, கயிறு தான். இதே ஒரு இருட்டில் ஒரு கயிறு இருக்குது. இப்போ என்ன நினைப்பேன்? ஐயோ அதுக்கு என்னன்னு தெரியலையா, பாம்பா என்னன்னு தெரியலையன்னுவோம். இருட்டில் இருக்கிறவன் கயிறை பார்த்து பயப்படுற மாதிரி அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ஞானத்தில் இருக்கிறவங்களோட அருமை தெரியாமல் பொய் புகாரா சொல்லி தெரிகிறான், பிராதா குத்துனுக்கிறான். காரணம் என்ன? அவன் அஞ்ஞானம்ன்ற இருட்டில் இருக்கிறான். அவன் பேசக்கூடிய பேச்சு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவன் இருட்டில் வாழவனுக்கு கரப்பாம்பூச்சி இருட்டில் தான் இருக்கும். கரப்பாம்பூச்சி எங்கே இருக்கான்? வெளிச்சத்தில் வாழவே வாழாது. வெளிச்சம்னா அதுக்கு அலர்ஜி. எல்லாம் அடைச்சின்னு இருக்கிற ஒரு இடத்த நோண்டி பார்த்தோம்னா அங்கே தான் அது கட்டி வாழும். அந்த போல் கரப்பாம்பூச்சி போல் சில மனுஷனும் இருட்டிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டான். அதனால் வெளிச்சத்தில் இருக்கிறவனோட அந்த சூரியனோட அருமை கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் போயிடும். காரணம் என்ன? அவன் அஞ்ஞானம் என்ற இருட்டில் மறைச்சுங்கிறான். அவன் கண்ணே அவன் மறைக்குது. காரணம் அவன் கர்மா. அவனை கூட்டும் போய் கோபுரத்தில் உட்கார வச்சா கூட அவன் திரும்பி கீழே வந்து நம்ம பின்னாடி வந்து நிற்பான். கர்மா. யாருடைய கர்மாவை யாராலையும் மாற்ற முடியாது ஐயா சொன்னதுக்கு காரணம் இப்போ பட்ட பகல நம்ம பார்த்துன்னு கிடக்கிறோம். உனக்கு விதி இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் நடந்தாலும் நீ போய் நிற்ப.
உனக்கு விதி இல்லைன்னா ஊரே உன்னை கொண்டாடினாலும் நீ அங்கே நிற்கவே மாட்டேன்றதுக்கு சாட்சியெல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். புரியுதா சாமி? இதான் சாமி, சொல்லு சாமி. நான் வந்து தியானம் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. எங்கள் பாட்டி கூட நல்லா தெரியும். நான் அப்போ வந்து தியானம் பண்ணியிருந்தேன். என் பாட்டி வந்து சொன்னா, நான் யாருன்னு கேளு பாடத்தெரியல அப்படின்னு. சரி, நான் தியானம் பண்ணின்னு இருக்கும்போது நான் யார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டுன்னே இருந்தேன். அப்போது திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் வந்து உடலா, மனமா, மூளையா, ஆன்மாவா, எது என்னை இயங்குது, எது நான், இதில் எது நான் அப்படின்னு இயங்குது. இல்லை, நான் யார் சாமி, இதை நான் கேட்கணும்னு நினச்சி நீ கேட்டியா? கேட்டியாப்பா? யாரை கேட்க சொன்னாங்க? உங்கள் பாட்டி தானே சொன்னாங்க. யாரை கேட்க சொன்னாங்க? என்ன உன்னை தானே கேட்க சொன்னாங்க. நானே அப்புறம் என்னையா கேட்டுக்கிறா? எனக்கு குழப்பமா இருக்குது சாமி. உங்கள் பாட்டி என்ன கேட்க சொன்னால? நான் இல்லைல்ல. இல்லை. அதாவது பாட்டி வந்து நல்ல பாட்டி, உனக்கு கிடைச்சிக்கிற பாட்டி. அறிவுக்கு தீனி போன்ற கேள்வி இதெல்லாம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆடினா ஊரெல்லாம் போய் கேள்வி கேட்கக்கூடாது. தான் மனசுக்குள்ளவே அவங்கவுங்க ஒரு கேள்வி வச்சுக்கின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சியை அணையாமல் பார்த்துக்கணும். அதுதான் உங்கள் பாட்டி பார்த்துக்கிறாங்க. கேள்வி கேள்றாப்பா, இந்த கேள்வி கேளு, உனக்குள்ளவே கேள்வி கேட்க அதே இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தக்கூடிய கேள்வி தான் இது. கேள்வி ஞானம் மட்டும்தான். அந்த கேள்வி ஊரெல்லாம் கேட்டோன்னா அது உலக ஞானம் ஆகிடும். அந்த உலக ஞானத்தினால உனக்கு நயா பைசா கூட போச்சு இருக்காது. ஆனால் கேள்வி ஞானம் எங்கே இருக்கணும்? ஊரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, தனக்குள்ளே இருக்கணும். அது மட்டும்தான் உண்மையான கேள்வி ஞானம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கேள்வி ஞானம்னா என்ன நினச்சிக்கிறாங்க? எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி ஞானம் நினச்சிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் கேட்கறது கேள்வி ஞானம் இல்லை, அது உலக ஞானம். தனக்குள்ளவே கேள்வி கேட்டு, தனக்குள்ளவே விடை கேட்டு, தனக்குள்ளவே ஆராய்ஞ்சு உண்மையை உணர்ந்தா அது மட்டும்தான் உண்மையான கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானம் தான் இறைவன் கூட போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். புரியுதா? அப்போ நீ யாரை கேட்கணும்? என்ன மைக்கில் வந்து இங்கே என்ன கேட்கக்கூடாது, உன்னை கேட்டுக்கா. உன்கிட்ட நீ கேட்க உன் மனமே உனக்கு பதில் சொல்லும். அதனால பாடத்தில் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. பாடம் பண்ணும்போது பாடத்தை தவிர வேற யாருக்கும் அங்கே வேலை இல்லை, எந்த கேள்விக்கும் வேலை இல்லை. பாடத்தை முடிச்சுட்டு வந்துட்டியா, நேரம் இருக்கா, இப்போ அசைப்போடு. புரியுதா? உக்காந்து அசைப்போடு. இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் புரியும். ஆனால் அதுதான் உண்மை நினச்சிக்காத, அது நம்ம முட்டாள்தனமாயிடும். உன் பக்குவம் உயர உன் நிலை உயர உன்னோட ஞானமும் உன்னோட தெளிவும் உயர்ந்துக்கினே போகும். புரியுதா? ஏறின இடத்துலேயே இதுதான் முடிவு நின்ட்டேன்னா நீ ஏறவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு உன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் புரியுது. உன் நிலை உயர்ந்தா இது இல்லைப்பா, வேற ஒரு விஷயங்கிறதுப்பான்னு போகணும். அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ வந்துட்ட, அப்படி போகக்கூடிய அளவுக்கு நீ சிந்திக்கிறன்னா நீ கரெக்டான வழியில் போய் நிற்கிறன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் உண்மைன்னு ஒரே இடத்துல உக்காண்டனா நீ படியே ஏறல, ஏறந்து உக்காந்துக்கிற. புரியுதா? அப்போ கேள்விகள் எப்படி வரும்? போய்கினே இருக்கணும். பாடம் பண்ணும்போது கேள்வி இல்லை, சும்மா இருக்கும்போது வரணும். புரியுதா? ஓகே. நல்லது.